அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பேபி பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 12 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இது கூட 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ், இதை வந்து நான் வேக வச்சு நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அப்புறமா உரிச்சு வச்சுருக்க வெங்காயம், இது மூணுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. உருளைக்கிழங்குக்கு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் கலர் வரும், அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து உருளைக்கிழங்குல உள்ளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மேலே நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா வந்து பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். தயிர் சாதம், அப்புறமா லெமன் சாதம், இந்த மாதிரி எந்த வெரைட்டிஸ் ரைஸ் கூடவே சர்வ் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கீழே வந்து மசாலா நல்லா முருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இது போல் 2 சைடு இந்த மசாலா நல்லா முருகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா முருகிறதுல தான் இதோடைய டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். மேலே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், எந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா இதில் நம்ம பூண்டு சோம்புலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.